வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபைனான்சியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். நம்மளோட கேஸ் ஃபைல் ஏஐ இன்ஜினியரிங். ஒரு ப்ரொஃபஷனல் ரிசர்ச் ரிப்போர்ட்டை வச்சு இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் உண்மையாவே வர்த்தா இல்லையான்னு தோண்டி துருவி பார்க்க போறோம். ரெடியா? வாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சேர்ந்து உண்மையா கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 4066 ரூபாய். இதுதான் ஏஐஏ இன்ஜினியரிங்கோட ஒரே ஒரு ஷேரோட விலை. பெருசா தெரியுதுல்ல? ஆனா இந்த விலை கரெக்டான விலையா, அதுக்கு எடுத்த விலையா? அதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேஸ். ஒரு ஷேருக்கு 4000 ரூபாய். இது ஓவர் பிரைஸ்டா இல்ல ஃபேரான விலையா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இப்போ ஒரு ஃபைனான்சியல் டிடெக்டிவ் மாதிரி க்ளூஸா ஆராய போறோம். வாங்க தேடல ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம இன்வெஸ்டிகேஷனோட சப்ஜெக்ட மீட் பண்ணலாம். யார் அவங்க? ஏஐஏ இன்ஜினியரிங். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிமெண்ட், மைனிங் மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஹைக்ரோம் கிரைண்டிங் மீடியான்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் பார்ட்டை செய்யறதுல இவங்க ஒரு குளோபல் ஜெயண்ட். ஓகே, ஆன் த சர்ஃபேஸ் யானி வெளியே பார்க்கறதுக்கு ஏஐ இன்ஜினியரிங் பார்க்க ரொம்ப சாலிடான கம்பெனி மாதிரி தான் தெரியுது. இந்தியால லீடர், வேர்ல்ட்லே நம்பர் 2. சுமார் 37 வருஷமா பிசினஸ்ல இருக்காங்க. அவங்களே நாங்க பார்ட்ஸ் மட்டும் விற்கல, சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பரா இருக்கு இல்லையா? ஆனா பேப்பர்ல இருக்கிறது மட்டும் பார்த்தாது. உண்மையிலேயே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ப்ராமிசஸ் வர்சஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கம்பெனி பார்க்க நல்லா இருக்கிறது ஒரு விஷயம், ஆனா அவங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துறது தான் முக்கியம். அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொன்னாங்க, அதை செஞ்சாங்களா இல்லையான்னு இப்ப செக் பண்ணிடலாம். இங்க கவனமா பாருங்க. FY23ல வாவ், சேல்ஸ் 38% இயர் ஆன் இயர் வளர்ந்திருக்கு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அடுத்த 2 வருஷம் என்ன ஆச்சு? FY24ல சேல்ஸ் 1.1% குறைஞ்சிருக்கு. அதுக்கும் அடுத்த வருஷம் FY25ல 11.7% குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சடன் டிராப். ஒரு தடவை ஸ்லிப் ஆனா பரவாயில்ல, ஆனா அப்படி தொடர்ந்து சேல்ஸ் குறையிறது, இதுதான் நம்ம இன்வெஸ்டிகேஷனோட ஃபர்ஸ்ட் பிக் ரெட் ஃபிளாக். ஏதோ இடிக்குது இல்லையா? அடுத்த க்ளூ கான்கால்ஸ். கான்கால்ஸ்னா ஒன்றும் இல்லை, கம்பெனி மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் கூட பேசுகிற ரெகுலர் மீட்டிங் தான். இந்த மீட்டிங்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் இவ்வளோ க்ரோத் பண்ணுவோன்னு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. ஆனால் பார்த்தா தொடர்ந்து அவங்க சொன்ன டார்கெட்டை அவங்களால அடைய முடியல. கன்சிஸ்டன்ட்லி ஓவர் ப்ராமிஸ் பண்ணி அண்டர் டெலிவர் பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? மேனேஜ்மெண்ட்டுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி புரியலையோ, இல்லைன்னா அவங்க கணக்கு தப்பா போகுதுன்னு தோணுது. ஓகே, இப்ப நம்ம கேஸ்ல என்ன க்ளூஸ் இருக்கு? சேல்ஸ் குறையுது, மேனேஜ்மெண்ட் சொன்ன வாக்கு காப்பாத்தல. அப்போ இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது கம்பெனி எப்படி லாபம் பாக்குது? ஆர் மேபி லாபம் பார்க்கலையா? வாங்க இப்போ ஃபாலோ த மணி, அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நோண்டி பார்ப்போம். இப்போ இங்க தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இந்த டோனட் சார்ட்டை பாருங்க. இவங்களோட மொத்த லாபத்துல இப்போ நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. சுமார் 32.4%, அதாவது 1/3 பங்கு லாபம் அவங்க செய்யற மெயின் பிசினஸ்ல இருந்து வரவே இல்லை. அப்ப அந்த பணம் எங்கிருந்து வருது? அதர் இன்கம்ல இருந்து. வட்டி பணம், வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வர ரிட்டர்ன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற ஆளு பொருள் வித்து வர லாபத்தை விட பேங்க்ல போட்ட எஃப்டில இருந்து வர வட்டியில அதிகமா சம்பாதிக்கிற மாதிரி. இதுக்கு என்ன அர்த்தம்? அவரோட கடை நல்லா போகலன்னு தானே அர்த்தம். அதேதான் இங்கேயும். மெயின் பிசினஸ் வீக்கா இருக்கு. இது ஒரு சீரியஸ் ரெட் ஃபிளாக். இன்னும் க்ளூஸ் முடியல. இங்க இன்னொன்னு பாருங்க. கம்பெனி கிட்ட சுமார் 3919 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கேஷா வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அவங்களோட கடன் டெட் 17.5% பர் இயர்னு ஏறிட்டே போகுது. இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இல்லையா? ஒரு பக்கம் கை நிறைய பணம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஏன் கடன் வாங்கணும்? ஒருவேளை அந்த பணத்தை எடுத்து சொந்த பிசினஸ்ல போட்டு வளர்க்கறதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கே நம்பிக்கை இல்லையோ? யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப நம்ம க்ளூஸ் எல்லாம் ஒன்னு சேர்ப்போம். சேல்ஸ் டவுன், ப்ராமிசஸ் மிஸ் ஆகுது, லாபத்துல ஒரு பெரிய பங்கு அதர் இன்கம்ல இருந்து வருது, கையில பணத்தை வச்சுக்கிட்டு கடன் வாங்குறாங்க. இவ்ளோ க்ளூஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஷேரோட உண்மையான விலை என்னவா இருக்கும்? வாங்க அதை இப்ப கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்புறம் உண்மையான விலைனா என்னன்னு சிம்பிளா பார்த்துடலாம். நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல ஒருத்தர் ஒரு விலை சொல்லுவாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஏரியா எப்படி, வீட்டோட கண்டிஷன் எப்படி எல்லாம் பார்த்து, இல்ல இந்த வீட்டுக்கு இவ்வளவுதான் சரியான விலைன்னு மனசுக்குள்ள ஒரு கணக்கு போடுவீங்கல்ல, அதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஒரு கம்பெனியோட உண்மையான கேஷ் ஜெனரேட் பண்ற சக்தியை வச்சு அதான் ஷேருக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்றது. மார்க்கெட் பிரைஸ் அந்த உண்மையான விலையை விட ஜாஸ்தியா இருந்தா சிம்பிள், அந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூடு. சோ இந்த ப்ரொஃபஷனல் ரிசர்ச் ரிப்போர்ட்ல யூஸ் பண்ண DCF மெத்தட் படி ஏஐ இன்ஜினியரிங்கோட உண்மையான விலை, யானி இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ தெரியுமா? வெறும் 975 ரூபாய் தான். இப்போ இந்த 2 நம்பரையும் பக்கத்து பக்கத்துல வச்சு பாருங்க. மார்க்கெட்ல விக்கிற விலை 4066 ரூபாய். ஆனா அத உண்மையான மதிப்பு வெறும் 975 ரூபாய்.
எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை மார்க்கெட் அந்த உண்மையான விலைக்கு திரும்பி வந்தா சுமார் 75% நஷ்டமாக வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லையா? ஓகே, இது ஒரு மெத்தடோட கணக்கு தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னொரு பெரிய இன்வெஸ்டர் பெஞ்சமின் கிரஹாமோட வேல்யூவேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தாலும் விலை சுமார் 1013 ரூபாய் தான் வருது. சோ எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நமக்கு கிடைக்கிற க்ளூ ஒண்ணுதான். இந்த ஷேர் சிவியர்லி ஓவர் வேல்யூடு. சோ நம்ம கேஸோட எல்லா க்ளூஸையும் சாட்சியங்களையும் பார்த்துட்டோம். இப்போ தீர்ப்பு சொல்ற நேரம். இந்த எக்விட்டி ரீசர்ச் ரிப்போர்ட் கொடுக்கிற ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? The verdict is very clear. Sell or avoid. சிம்பிளா சொன்னா உங்ககிட்ட இருந்த வித்துருங்க, இல்லனா வாங்க நினைச்சா அந்த பக்கமே போகாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட்ல இவங்களுக்கு கொடுத்த ஓவரால் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 100க்கு வெறும் 46.25 தான். ஸ்கூல் எக்ஸாம்ல இது ஃபெயில் மார்க் தானே. சரி, நம்ம இன்வெஸ்டிகேஷனோட ஃபைனல் சம்மரியா ஒரு தடவை பார்த்துடலாம். கண்டுபிடிச்ச ரெட் ஃபிளாக்ஸ் என்னன்னா, 1. ஸ்டாக் ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கு, 75% டவுன் சைட் ரிஸ்க் கூட. 2. அவங்களோட கோர் பிசினஸ் ரெவென்யூ குறைஞ்சிட்டே வருது. 3. லாபத்துக்கு அதர் இன்கமை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. 4. கையில இருக்கிற பணத்தை சரியா யூஸ் பண்ணாம டெட் வாங்குறாங்க. அண்ட் ஃபைனலி 5. கம்பெனியோட எஃபிஷியன்சியும் குறையுது. இவ்வளோ ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. சோ நம்ம ஏஐ இன்ஜினியரிங் கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன் கூட சேர்ந்து இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து நம்ம எந்த கம்பெனியை இப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? உங்க சஜஷன்ஸை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.